We welcome you for the program Revival God's Way. தேவனுடைய பார்வையில் எழுப்புதல் என்னும் இந்த பிரத்யேக சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We want to begin with reading God's words. இந்த நாளின் நிகழ்ச்சியை கர்த்தருடைய வார்த்தை படித்து நாம் ஆரம்பிப்போம். Please turn with me Book of Revelation, 3rd chapter. See the verses from 14. தயவு செய்து என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். And to the angel of the church of the Laodiceans write, these things says the Amen, the faithful and true witness, the beginning of the creation of God. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, I know your works, that you are neither cold nor hot. I could wish you were cold or hot. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்குமே. So then, because you are lukewarm and neither cold nor hot, I will vomit you out of my mouth. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். Because you say, I am rich, I have become wealthy, and I have need of nothing, and do not know that you are wretched, miserable, poor, blind and naked. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறபடியால், I counsel you to buy from me gold refined in the fire, that you may be rich, and white garments, that you may be clothed, that the shame of your nakedness may not be revealed, and anoint your eyes with the eye salve, that you may see. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். As many as I love, I rebuke and chasten, therefore be zealous and repent. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in to him and dine with him, and he with me. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். To him who overcomes, I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். These are the words of the Lord. இவைகளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளாகும். Beloved, we have been studying about the last days timeline. பிரியமானவர்களே, கடைசி நாட்களின் கால வரையறை என்கிற பரிமாணத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். Our Lord Jesus Christ is going to come and establish his 1000 years rule in this present earth. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு இருக்கும் இந்த தற்கால பூமியில் தம்முடைய 1000 வருட அரசாட்சியை அதி சீக்கிரத்தில் வந்து நிறுவப் போகிறார். First time our Lord came to this earth to save us from sin. நம்மை பாவங்களிலிருந்து ரட்சிக்கும் பொருட்டாக முதல் முறை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். He came to rescue us from the hellfire. எரி நரக அக்கினியிலிருந்து நம்மை தப்புவித்து மீட்பதற்காக அவர் வந்தார். He shed his precious blood on the cross to redeem us from the sin. பாவங்களிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக விலையேற பெற்ற தம் திரு இரத்தத்தை அவர் சிலுவையிலே சிந்தினார். He was crucified on the cross and died on the cross. மகா கொடூரமாய் சிலுவையில் அறையப்பட்டவராய்
இயேசு சிலுவையில் மரித்தார். He was buried in a nearby tomb. அருகாமையில் இருந்த ஒரு கல்லறையில் இயேசு அடக்கம் On பண்ணப்பட்டார். the third day, our Lord Jesus Christ resurrected again. மூன்றாம் நாளில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். He showed himself to his disciples for 40 days that he was alive. இயேசுவானவர் தாம் உயிரோடு இருக்கிறவராக தம்மை 40 நாட்களளவும் தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்தார். Our Lord Jesus Christ showed himself to his disciples in his powerful resurrected body. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வல்லமை நிறைந்த தம்முடைய உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தில் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். On the 48th day, took his disciples to the Mount Olives. Before their eyes, our Lord Jesus Christ ascended to heaven in his resurrected body. 40வது நாளில் தம்முடைய சீஷர்கள் யாவரையும் இயேசுவானவர் ஒலிவ மலையின் மேல் அழைத்து கொண்டு போய் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்த தம் திரு சரீரத்தோடு கூட பரமேறி சென்றார். Our Lord Jesus Christ ascended to heaven in his powerful resurrected body. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய வல்லமை நிறைந்த உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தோடு கூட பரமேறி சென்றிருக்கிறார். Our Lord Jesus Christ is now enthroned with the Father God at the right hand side. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்போதும் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். He is in the resurrected body. அவர் உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தில் இருக்கிறார். He will return to this earth in his resurrected body, receiving the kingdom of God from the Father God Almighty. சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றவராக உயிர்த்தெழுந்த தம் திரு சரீரத்தோடு கூட இந்த பூமிக்கு அவர் திரும்பி வருவார். Our Lord Jesus Christ will return to this earth in his resurrected body. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தோடு கூட இந்த பூமிக்கு திரும்பி வருவார். He will not come to this earth in his spirit body. அவர் தம்முடைய ஆவியின் சரீரத்தோடு கூட இந்த பூமிக்கு வரப்போவது இல்லை. He will come to this earth in his resurrected body. உயிர்த்தெழுந்த தம் திரு சரீரத்தோடு தான் இந்த பூமிக்கு அவர் திரும்பி வருவார். His resurrected body has bones and flesh. அவருடைய உயிர்த்தெழுந்த திரு சரீரம் மாம்சத்தையும் எலும்புகளையும் உடையதாயிருக்கும். He will return and rule this earth for 1000 years in his resurrected body. அவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தோடு கூட இந்த பூமிக்கு திரும்பி வந்து 1000 வருஷம் இந்த பூமியை அரசாளுவார். All the people of this earth will see our Lord Jesus Christ in his resurrected body. இந்த பூமியின் குடிமக்கள் யாவரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவருடைய உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தில் காண்பார்கள். Not only this, இது மாத்திரமல்ல, when our Lord Jesus Christ return to this earth, he will bring the martyrs with him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது இரத்த சாட்சிகளாக மரித்த பரிசுத்தவான்களையும் தம்மோடு கூட இந்த பூமிக்கு கொண்டு வருவார். When the martyrs reach this earth, they will receive their resurrected bodies. இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்கள் இந்த பூமிக்கு வந்து சேர்ந்த உடனே அவர்களும் தங்கள் உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்றுக்கொள்வார்கள். The martyrs will rule this earth for 1000 years with our Lord Jesus Christ with their resurrected bodies. இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்களும் தங்களுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாளுவார்கள். Before our Lord's coming, Antichrist and false prophet will rule this earth for 3.5 years. நம்முடைய கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இந்த பூமியை 3.5 வருஷம் ஆட்சி செய்ய வேண்டும். This 3.5 years will be a trialsome period for all the people of this earth. அவர்களுடைய 3.5 வருஷ ஆட்சி காலம் பூமி வாழ் குடிமக்கள் யாவருக்குமே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த வேதனையின் நாட்களாக இருக்கும். They will rule in this earth as cruel dictators. மகா கொடூரமான கொடுங்கோலர்களாக இந்த பூமியில் அவர்கள் ஆட்சி செய்வார்கள். Their 3.5 years rule will be a narrow gate for the children of God. அவர்களுடைய 3.5 வருஷ ஆட்சி காலம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு
இடுக்கமான வாசல் வழியின் பிரவேசமாக இருக்கும். We have to bear good witness to our King Jesus Christ in these days. இந்த நாட்களின் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மகாராஜாவை குறித்து நாம் நற்சாட்சி விளங்க பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். During these 3.5 years, God will judge the people of this earth for their hatredness, wickedness against God Almighty. இந்த 3.5 வருஷ ஆட்சி காலத்தின் போது சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இந்த பூமியின் குடிமக்கள் செய்த எல்லா வெறுப்புகள் அக்கிரமத்துக்கு எதிராக தேவன் அவர்களை நியாயம் தீர்ப்பார். The people of this earth will be judged for their injustice done to God's children. இந்த பூமியின் குடிமக்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இழைத்த எல்லா கொடுமையான அநீதிகளின் நிமித்தம் தேவனால் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். God will judge the people of this earth for 3.5 years with various plagues. 3.5 வருஷ காலம் முழுவதும் பலதரப்பட்ட பல்வேறு வாதைகளால் நம்முடைய தேவன் இந்த பூமி வாழ் மக்களை நியாயம் தீர்ப்பார். These 3.5 years will be a trialsome period for all the people of this earth. பூமியின் குடிமக்கள் அனைவருக்கும் இந்த 3.5 வருஷமும் மிக கொடூரமான பரீட்சைகள் நிறைந்த வேதனைகளின் நாட்களாகவே இருக்கும். God's church should pass through these 3.5 years successfully. தேவனுடைய திருச்சபை இந்த 3.5 வருஷ காலத்தையும் வெற்றிகரமாக கடந்து போயாக வேண்டும். For this we have to prepare ourselves. இதற்காகவே நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். We should get ready to pass through the 3.5 years period of trial and tribulation. மிகவும் கொடுமையான பரீட்சைகளும் உபத்திரவங்களும் நிறைந்த அந்த 3.5 வருஷ ஆட்சி காலத்தை வெற்றிகரமாய் கடந்து போவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். For this, God's church should understand our Lord's coming. இதற்கு தேவனுடைய திருச்சபையானது கர்த்தருடைய வருகை குறித்து மிக தெளிவாக புரிந்து அறிந்திருக்க வேண்டும். God has revealed all the end time events in the book of Revelation. கடைசி கால சம்பவ நிகழ்வுகள் அனைத்தையும் தேவன் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் மிக தெளிவாக வெளிப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். The book of Revelation is a textbook for God's children to prepare for these last days. இந்த கடைசி நாட்களுக்கு உகந்தவர்களாய் இருக்க தங்களை தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பாட புத்தகமாகவே கையளிக்கப்பட்டிருக்கிறது. We should have thorough knowledge about the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை மிகவும் துல்லியமாக தெளிவாக முழுக்க நாம் அறிந்திருக்க வேண்டும். We should read and meditate the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நன்றாய் படித்து வாசித்து நாம் தியானிக்க வேண்டும். No other book except the book of Revelation has the first-hand information about our Lord's coming. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் வருகையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை தவிர வேறு எந்த புஸ்தகமும் நேரடியான முதல் கட்ட தகவலை தன்னகத்தை கொண்டிருக்கவில்லை. So we have to read the book of Revelation thoroughly. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நாம் முழுக்க தெளிவாக படித்தறிய வேண்டும். The last days events are handed over to our Lord Jesus Christ by the Father God Almighty. கடைசி கால சம்பவங்களின் நிகழ்வுகள் அனைத்துமே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. Please turn with me book of Revelation first chapter first verse. தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திற்கு என்னோடு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The revelation of Jesus Christ which God gave him to show his servants things which must shortly take place, and he sent and signified it by his angel to his servant John. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். Here we see Father God Almighty handed over the last days events to our Lord Jesus Christ. சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் கடைசி கால சம்பவங்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசம் ஒப்பு கொடுக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். Our Lord Jesus Christ handed this over to St. John through his angel. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இவைகள் அனைத்தையும் தம்முடைய தூதன் மூலம்
அப்போஸ்தலனாகிய யோவானிடம் அதை வெளிப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறார். St. John wrote these things in the book of Revelation. பரிசுத்த யோவான் அந்த கடைசி கால நிகழ்வுகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமாக எழுதியிருக்கிறார். St. John saw and hear the last days events in visions. பரிசுத்த யோவான் கடைசி கால சம்பவங்கள் எல்லாவற்றையுமே தரிசனத்தில் பார்த்து கேட்டார். He wrote all these last days events in a book, what he had seen and heard. தரிசனத்தில் தாம் பார்த்து கேட்ட எல்லாவற்றையும் ஒரு விசேஷித்த புஸ்தகமாக பரிசுத்த யோவான் எழுதியிருக்கிறார். He did not reveal his experiences in this book. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் யோவான் தனிப்பட்ட தன் எந்த அனுபவங்களையும் எழுதவே இல்லை. He simply wrote what he heard and saw in visions. தாம் தரிசனங்களில் எவைகளை பார்த்தாரோ கேட்டாரோ அவைகளை மட்டும்தான் வெறுமனே வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். Please see the verses 2 and 3. தயவு செய்து 1ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்களை பாருங்கள். Who bore witness to the word of God and to the testimony of Jesus Christ, to all things that he saw. Blessed is he who reads and those who hear the words of this prophecy and keep those things which are written in it, for the time is near. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. In these last days, reading and meditating the book of Revelation brings us great blessing. இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் பெரும் ஆசீர்வாதமாய் அமையும். We have to read thoroughly the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நாம் முழுக்க சரளமாக படித்தறிய வேண்டும். This book of Revelation was written to the 7 churches which were in Asia. ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கென்று பிரத்யேகமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் எழுதப்பட்டது. Please see the book of Revelation, first chapter, verses from 10. தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். I was in the spirit on the last day, and I heard behind me a loud voice as of a trumpet saying, I am the Alpha and the Omega, the first and the last. And what you see, write in a book and send it to the 7 churches which are in Asia, to Ephesus, to Smyrna, to Pergamos, to Thyatira, to Sardis, to Philadelphia, and to Laodicea. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. Please see the 19th verse. தயவு செய்து 19ஆம் வசனத்தை பாருங்கள். Write the things which you have seen, and the things which are, and the things which will take place after these. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. Here our Lord Jesus Christ commands in John to write the book of Revelation to the 7 churches which were in Asia. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலனாகிய யோவான் தன் தரிசனத்தில் கண்ட எல்லா காட்சிகளையும் ஆசியாவில் இருக்கிற 7 சபைகளுக்கும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமாக எழுத வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். Here in the book of Revelation, our Lord Jesus Christ reveals to St. John the present, past and future things. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த அப்போஸ்தலர் யோவானுக்கு கடந்த கால சம்பவங்களையும் நடக்கும் நிகழ்கால கிரியைகளையும் வரப்போகிற சம்பவிப்புகளையும் குறித்து வெளிப்படுத்துகிறார். The book of Revelation reveals the present, past and future things. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் நிகழ்கால, கடந்த கால,
வருங்கால சம்பவங்களை வெளிப்படுத்துகிறது. In this book of Revelation, our Lord Jesus Christ reviews the 7 churches. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 7 சபைகளுடைய நிலைமைகளையும் ஆய்வு செய்கிறார். He points out their mistakes. அவர்களுடைய தவறான பிழைகளை சுட்டி காட்டுகிறார். He encourages their good performance. அவர்களுடைய நல்ல காரியங்களை குறித்து உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிறார். Our Lord Jesus Christ rebukes their mistakes. ஆனால் அவர்களுடைய தவறுகளை கடிந்து கொள்ளுகிறார். Before revealing the last days events, our Lord Jesus Christ reviews the 7 churches to prepare them for His coming. கடைசி கால சம்பவங்களை முழுவதுமாக யோவானுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 7 சபைகளும் தம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு சபையையும் துல்லியமாக பகுப்பாய்வு செய்கிறார். In these 7 letters, our Lord Jesus Christ rebuked the churches and correct them to prepare for His coming. 7 சபைகளுக்கும் தாம் எழுதி அனுப்புகிற நிருபங்கள் மூலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 7 சபைகளையும் கடிந்து கொள்ளுகிறார், கண்டனம் பண்ணுகிறார், அவர்களுடைய குறைபாடுகளை சீர்திருத்தி அமைக்கிறார். Our Lord Jesus Christ encourages them to overcome the last days challenges. கடைசி கால சவால்களை ஜெயித்து மேற்கொள்ளும்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 7 சபைகளையும் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். Our Lord Jesus Christ set goals to them. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் 7 சபைகளுக்கும் இலக்குகளை நிர்ணயித்து வகுத்து கொடுக்கிறார். And also our Lord Jesus Christ promises them the rewards. அதோடு கூட அவர்களுக்கான பலன்களின் மேன்மையை ஆண்டவர் இயேசு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். In this preparing process of God churches, Holy Spirit takes the lead. தேவனுடைய திருச்சபைகளை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்தும் இந்த பாதையில் பரிசுத்த ஆவியானவரே முன்னின்று செயல்படுகிறார். Please turn with me book of Revelation 2nd chapter, see the 7th verse. தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி 7ஆம் வசனத்தை என்னோடு பாருங்கள். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். Here our Lord Jesus Christ writes to the Ephesian church. இங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எபேசு சபைக்கு எழுதுகிறார். Our Lord Jesus Christ advises the Ephesian church to hear the Holy Spirit's voice. எபேசு சபை பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று இங்கே இயேசுவானவர் ஆலோசனை சொல்லுகிறார். See the 2nd chapter 11th verse. 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தையும் பாருங்கள். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. He who overcomes shall not be hurt by the second death. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. Here our Lord Jesus Christ advises the Smyrna church to hear the voice of the Holy Spirit. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிமிர்னா சபை பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கிறார். For all the 7 churches, our Lord Jesus Christ advised them to heed the voice of the Holy Spirit. 7 சபைகளுமே பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அறிவுறுத்துகிறார். Because in these last days, Holy Spirit prepares the churches for our Lord's coming. இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் தான் திருச்சபையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். We cannot prepare ourselves without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மை நாமே வருகைக்கு ஆயத்தமாக்கி கொள்ள முடியாது. Only the Holy Spirit prepares the Lord Church for our Lord's coming. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே திருச்சபையை கர்த்தர் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். Please turn with me John's Gospel 16th chapter, see the verses from 5 to 11. தயவு செய்து யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 5 முதல் என்னோடு கூட பாருங்கள். But now I go away to him who sent me, and none of you ask me, where are you going? இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன்,
எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. But because I have said these things to you, sorrow has filled your heart. Nevertheless, I tell you the truth. It is to your advantage that I go away. For if I do not go away, the Helper will not come to you. But if I depart, I will send him to you. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். And when he has come, he will convict the world of sin and of righteousness and of judgment of sin, because they do not believe in me, of righteousness, because I go to my Father, and you see me no more, of judgment, because the ruler of this world is judged. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். Please see the 13th verse. தயவு செய்து 13ஆம் வசனத்தை பாருங்கள். However, when he, the Spirit of truth, has come, he will guide you into all truth. For he will not speak on his own authority, but whatever he hears he will speak, and he will tell you the things to come. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Beloved, in these last days, the Holy Spirit prepares the churches for our Lord's coming. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவரே திருச்சபையை கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். He convicts the sin. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். He teaches the righteousness. நீதியை போதிக்கிறார். He reveals the future things. வரப்போகிற எதிர்கால காரியங்களை அறிவிக்கிறார். In these last days, we must be anointed by the Holy Spirit. இந்த கடைசி நாட்களில் நாம் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்க We வேண்டும். must be led by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். We must be filled by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். We should heed to the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நாம் கவனமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். Holy Spirit prepares the churches for our Lord's coming. பரிசுத்த ஆவியானவர்தான் திருச்சபையை கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். To prepare for the last days, the churches should give first priority to the Holy Spirit. இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவதற்கு திருச்சபைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர் சொல் கேட்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். In these last days, the Holy Spirit reveals the last days events and prepare the churches for our Lord's coming. இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் கடைசி கால சம்பவங்களை வெளிப்படுத்தி திருச்சபையை கர்த்தர் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். We should be anointed and led by the Holy Spirit as a church. சபையாக நாம் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக வழிநடத்தப்பட வேண்டும். We should walk in the Holy Spirit as a church. ஒருங்கிணைந்த சபையாக பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் சஞ்சரித்து நடக்க வேண்டும். In these last days, the whole church should heed the voice of the Lord. இந்த கடைசி நாட்களில் முழு சபையும் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கருத்தோடு செவி கொடுத்து கேட்க வேண்டும். The church leaders should give attention to heed the voice of the Holy Spirit as a church. சபையாக பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டியதற்கு திருச்சபை தலைமைத்துவம் தனி கவனம் செலுத்த வேண்டும். In these last days, the Holy Spirit will teach the church to prepare for our Lord's coming.
கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவதற்கு கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு தான் கற்றுக் கொடுத்து போதிப்பார். We see in this book of Revelation that the Holy Spirit prepares the churches for Lord's coming, not as individuals. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தனி நபர்களுக்கல்ல சபைகளுக்கு தான் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தி போதிக்கிறதை பார்க்கிறோம். These last days we should not neglect the church gathering. இந்த கடைசி நாட்களில் சபை கூடி வருகிற அனுபவத்தை நாம் அசட்டை பண்ணி தவிர்த்து விடக்கூடாது. Please turn with me book of Hebrew 10th chapter, see the verses 24-25. தயவு செய்து எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை பாருங்கள். And let us consider one another in order to stir up love and good works, not forsaking the assembling of ourselves together, as is the manner of some, but exhorting one another, and so much the more as you see the day approaching. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். As a church, we should prepare for our Lord's coming. சபையாராக நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். As a church, we should heed the voice of the Holy Spirit. சபையாராக ஏகமாக இசைந்து இணைந்து பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை செவி கொடுத்து கேட்க வேண்டும். As a church, we should prepare for our Lord's coming. சபையாராக ஏகமாக இசைந்து இணைந்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். In these last days, Holy Spirit anointment is mandatory. இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவரால் நாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்க வேண்டியது கட்டாயமான ஒன்றாகும். Without being anointed by the Holy Spirit, we can't prepare ourselves for our Lord's coming. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படாமல் கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு நம்மால் ஆயத்தமாகவே முடியாது. Beloved, fast and pray and receive the last days outpouring of the Holy Spirit. பிரியமானவர்களே, உபவாசித்து ஜெபித்து கடைசி கால பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேக அருள்மாரியை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். Please turn with me book of Acts 2nd chapter, see the verses 17 and 18. தயவு செய்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 17-18 வசனங்களை பாருங்கள். And it shall come to pass in the last days, says God, that I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy, your young men shall see visions, your old men shall dream dreams. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். And on my men servants and on my maid servants I will pour out my spirit in those days, and they shall prophesy. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். Here we see our Lord promised the last days outpouring of the Holy Spirit. இங்கே கர்த்தர் கடைசி நாட்களின் பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாரி ஊற்றப்படுவதை வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறதை படிக்கிறோம். In these last days, God is going to pour out His Holy Spirit upon all the flesh. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றப் போகிறார். In these last days outpouring, we will receive the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. இந்த கடைசி நாட்களின் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மாரி அபிஷேகத்தின் மூலம் நாம் தரிசனங்களை காண்கிற, சொப்பனங்களை பார்க்கிற, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வல்லமையான கிருபையின் வரங்களை பெற்றுக்கொள்வோம். These three gifts will prepare God's churches to our Lord Jesus Christ. இந்த மூன்று வரங்களும் கர்த்தருடைய திருச்சபையை இயேசுவினுடைய வருகைக்கு வலுவாக ஆயத்தப்படுத்தும். These three gifts will empower us to pass through the 3.5 years rule of Antichrist and false prophet successfully. பரிசுத்த ஆவியானவரின் இந்த கடைசி கால மூன்று வல்லமையான வரங்களும்
அந்தி கிறிஸ்து மற்றும் கள்ள தீர்க்கதரிசியின் கொடூரமான 3.5 வருஷ ஆட்சி காலத்தை கர்த்தருடைய திருச்சபை வெற்றிகரமாக கடந்து செல்வதற்கு மிகவும் வல்லமையாக அதிகாரப்படுத்தும். As a church, we should receive these 3 gifts. சபையாக நாம் இந்த 3 வரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Not only this, இது மாத்திரமல்ல, all the servants of God should receive the gift of prophesying. தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்லும் வரத்தை பெற்றிருக்க வேண்டும். See the 18th verse. 18வது வசனத்தை பாருங்கள். And on my men servants and on my maid servants I will pour out my spirit in those days, and they shall prophesy. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். In these last days, God's servants, men and women servants, should receive the gift of prophesying. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Beloved, we should fast and pray and receive these gifts in these last days. பிரியமானவர்களே, நாம் உபவாசித்து ஜெபித்து சபையாக இந்த வல்லமையான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். We should prepare for our Lord's coming as a church, not as individuals. தனி நபராக என்றல்ல, சபையாராக ஒட்டுமொத்தமாக கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். We should receive the last days outpouring of the Holy Spirit. கடைசி நாட்களின் பரிசுத்த ஆவியானுடைய அருள்மாரியின் அபிஷேக ஊற்றுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். These last days outpouring of the Holy Spirit will prepare us for our Lord's coming. கடைசி நாட்களில் ஊற்றப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாரி கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். The last days outpouring will reveal us the end time events. கடைசி கால அபிஷேக அருள்மாரிதான் கடைசி கால சம்பவங்களை நமக்கு துல்லியமாக வெளிப்படுத்தும். Please turn with me Ephesians 4:30. தயவு செய்து என்னோடு எபேசியர் 4:30 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Beloved, we should be sealed by the Holy Spirit in these last days. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நாம் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்க வேண்டும். We should not grieve the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தவே கூடாது. We should give the first priority to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு தான் முதல் தரமான முன்னுரிமையை நாம் கொடுக்க We வேண்டும். should be led by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். If we despise the voice of the Holy Spirit, we will grieve the Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை அசட்டை செய்வோம், ஆனால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருப்போம். We should prepare ourselves to walk in the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்குள் நடப்பதற்கு ஏதுவாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Please turn with me 1 Corinthians 2nd chapter, see the verses 10 and 11. தயவு செய்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களுக்கு வேதத்தை திறந்து பாருங்கள். But God has revealed them to us through His Spirit, for the Spirit searches all things, yes, the deep things of God. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். For what man knows the things of man except the spirit of the man which is in him, even so not one knows the things of God except the Spirit of God. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். Beloved, the Holy Spirit reveals the secret things. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர்தான் ரகசியமான காரியங்களை வெளிப்படுத்தி அறிவிக்கிறார். The Holy Spirit reveals the heart of the Father God. பிதாவாகிய தேவனுடைய இருதய நிலவரத்தை பரிசுத்த ஆவியானவர்தான் வெளிப்படுத்துகிறார். In these last days, we should led by the Holy Spirit as a church. இந்த கடைசி நாட்களில் சபையாக
நாம் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டும். We should give first priority to the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு தான் முதல் தரமான முன்னுரிமையை கொடுக்க வேண்டும். We must be led by the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். Please see the 14th verse. தயவு செய்து 14ஆம் வசனத்தையும் பாருங்கள். But the natural man does not receive the things of the Spirit of God, for they are foolishness to him, nor can he know them, because they are spiritually discerned. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். Beloved, the ordinary man can't receive the gift of prophesying, seeing visions and dreaming dreams. பிரியமானவர்களே, சாதாரணமான சராசரி மனிதர்களால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை அடைகிற, சொப்பனங்களை காண்கிற வல்லமையுள்ள ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. Only the people who are anointed by the Holy Spirit will receive these gifts. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கும் ஆவிக்குரியவர்களால் மட்டும்தான் இந்த வல்லமையான வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். The gifts of prophesying, seeing visions and dreaming dreams will empower us to pass through the 3.5 years trials and tribulation successfully. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை அடைகிற, சொப்பனங்களை காண்கிற இந்த வல்லமையான வரங்கள் 3.5 வருஷ கொடூரமான உபத்திரவ கால அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை மிகவும் வெற்றிகரமாக கடந்து போவதற்கு ஏதுவாக நம்மை பலப்படுத்தி அதிகாரம் தரும். Without these gifts we can't survive in the great tribulation. இந்த வரங்கள் இல்லாமல் மகா உபத்திரவ காலத்தில் நம்மால் தாக்குப்பிடித்து சமாளிக்கவே முடியாது. Beloved, fast and pray and receive these gifts. பிரியமானவர்களே, உபவாசித்து ஜெபித்து இந்த வல்லமையின் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். By these gifts we will be prepared to receive our King Jesus Christ. இந்த வரங்களால் நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவரை வரவேற்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். In these last days, Holy Spirit teaches the churches. இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு கற்றுக் கொடுத்து போதிக்கிறார். If an individual unsaved can't receive the guidance of the Holy Spirit, ரட்சிக்கப்படாத தனிநபராக இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியாது. as an individual, he can't receive the 3 gifts of the Holy Spirit. தனிநபராக தனித்திருக்கும் பட்சத்தில் வல்லமையான 3 வரங்களை பெற்றுக்கொள்ள சாத்தியமில்லை. All the individuals in the church should receive the salvation experience and the anointment of the Holy Spirit. தனி நபர்களாக திருச்சபைக்குள் கூடி வருகிற அத்தனை பேருமே ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Without the anointment of the Holy Spirit, we can't receive the guidance of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்படாமல் பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலை நம்மால் பெற்று வழிநடக்கப்பட முடியாது. Ordinary people can't understand the godly things. சராசரி சாதாரண மனிதர்களால் தேவனுக்கு அடுத்த காரியங்களை அறிந்து புரிந்து கொள்ள முடியாது. In these last days, all the individuals in the churches should receive the salvation experience. திருச்சபைக்குள் இருக்கிற அனைத்து தனிநபர்களும் இந்த கடைசி நாட்களில் உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். All the individuals in the churches should receive the Holy Spirit anointment. திருச்சபைக்குள் சங்கமித்திருக்கும் அத்தனை தனிநபர்களும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றிருக்க வேண்டும். Otherwise they can't be saved in these last days. இல்லாவிட்டால் இந்த கடைசி நாட்களில் அவர்கள் ஒருவரும் ரட்சிக்கப்பட வாய்ப்பில்லை. They can't prepare themselves to receive our King Jesus Christ. மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவரை வரவேற்பதற்கு அவர்களால் ஆயத்தமாகவும் முடியாது. If an individual in a church not receiving the salvation experience, everything Holy Spirit speaks to them will be foolish things. திருச்சபைக்குள் வந்திருக்கும் எந்த தனிநபராவது உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் அவர்களுக்கு பைத்தியமாகத்தான் தோன்றும். They consider the Holy Spirit advices as foolishness.
பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனைகளை அவர்கள் பைத்தியமாக கருதுவார்கள். The unsaved individuals in the churches see the guidance of the Holy Spirit as foolishness. திருச்சபைக்குள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருக்கும் தனிநபர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வழிகாட்டுதல்கள் முட்டாள்தனமானதாகத்தான் தோன்றும். They can't hear the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை அவர்கள் செவி கொடுத்து கேட்க முடியாது. All the individuals in the churches should receive the salvation experience. திருச்சபைக்குள் வந்திருக்கும் அத்தனை தனிநபர்களும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். All the individuals in the churches should receive the Holy Spirit anointment. திருச்சபைக்குள் சங்கமித்திருக்கும் அனைத்து தனிநபர்களும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றிருக்க வேண்டும். Not only that, they will defile the church. அது மாத்திரமல்ல, அப்படியே இருந்தால் அவர்கள் சபைகளை தீட்டுப்படுத்தி விடுவார்கள். Please turn with me, Book of Revelation, 3rd chapter, see the verses 14 and 15. தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி 14-15 வசனங்களை பாருங்கள். And to the angel of the church of the Laodiceans write, these things says the Amen, the faithful and the true witness, the beginning of the creation of God. I know your works, that you are neither cold nor hot. I could wish you were cold or hot. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். Here our Lord Jesus Christ writes to the Laodicean church. இங்கே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் லவோதிக்கேயா திருச்சபைக்கு எழுதுகிறார். The Laodicean church was neither cold nor hot. லவோதிக்கேயா திருச்சபை அனலாகவும் இல்லை குளிராகவும் இல்லை. They did not have salvation experience. அவர்களுக்கு இரட்சிப்பின் அனுபவமும் இல்லை. They were not anointed by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கவும் இல்லை. They were living like a worldly people. உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Please see the 16th verse. தயவு செய்து 16ஆம் வசனத்தை பாருங்கள். So then, because you are lukewarm, neither cold nor hot, I will vomit you out of my mouth. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். Here we see the Laodicean church was in lukewarm condition. லவோதிக்கேயா திருச்சபை வெதுவெதுப்பான நிலைமையில் இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். They were in a miserable condition. பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் காணப்படுகிறார். This church was in awkward condition. உண்மையில் இந்த திருச்சபை மிகவும் அருவருப்பான ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. If we go near and see the Laodicean church, we can't identify whether they are saved or not. லவோதிக்கேய திருச்சபையாரின் அருகில் போய் பார்த்தால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லையா என்று நம்மால் அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருக்கும். We can't identify them as Christians or non-Christians. இவர்கள் கிறிஸ்தவர்களா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா என்று நம்மால் அடையாளம் காண முடியாதபடி இருக்கும். The condition was very miserable. அவர்களுடைய நிலைமை உண்மையில் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்க பரிதாபம். See the 17th verse. 17வது வசனத்தை பாருங்கள். Because you say, I am rich, I have become wealthy, and I have need of nothing, and do not know that you are wretched, miserable, poor, blind and naked. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால். Here we see the Laodiceans were very poor and wretched. இங்கே நாம் பார்க்கும் பொழுது லவோதிக்கேயர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களும் மிகவும் தரித்திரருமாய் இருக்கிற நிலை தெரிகிறது. But they were boasting. ஆனால் அவர்களோ மார்தட்டி மேன்மை பாராட்டுகிறார்கள். They were thinking they were rich. தாங்கள் ஐஸ்வர்ய சம்பனர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். They were saying that they were very wealthy. நாங்கள் மிகவும் திரவிய சம்பனர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். They were saying that they need nothing.
தங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒன்று வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார்கள். These three things are the signs of the lukewarm churches. இந்த மூன்று காரியங்களும் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர்கள் வெதுவெதுப்பான சபை என்பதற்கான அறிகுறிகள் ஆகும். If we say that we are rich, நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் if we say we are wealthy, நாங்கள் திரவிய சம்பன்னர்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் if we say we are rich, we need nothing, நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்வீர்கள், ஆனால் we are in the lukewarm condition. நாம் வெதுவெதுப்பான நிலைமையில் இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். Beloved, we should come out of our traditions. பிரியமானவர்களே, நம்முடைய பாரம்பரியமான வழிமுறைகளை விட்டு நாம் விடுபட்டு வெளிவர வேண்டும். We should come out of our pride and arrogance. நம்முடைய பெருமை ஆணவமான எண்ணங்களை விட்டு நாம் வெளியே வந்துவிட வேண்டும். These are the markers of the lukewarm churches. வெதுவெதுப்பான திருச்சபைகளின் அடையாள குறியீடுகள் இவைகள் எல்லாம். If we are led by the Holy Spirit, we will be very humble. பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவோமேயானால் மிகவும் தாழ்மையாக நடந்து கொள்வோம். Please see the 18th verse. தயவு செய்து வெளிப்படுத்தல் 3:18 பாருங்கள். I counsel you to buy from me gold refined in the fire, that you may be rich, and white garments, that you may be clothed, that the shame of your nakedness may not be revealed, and anoint your eyes with the eye salve, that you may see. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். See the 19th verse. 19வது வசனத்தை பாருங்கள். As many as I love, I rebuke and chasten, therefore be zealous and repent. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. Here we see our Lord loves Laodicean church. நம் ஆண்டவர் லவோதிக்கேயா திருச்சபையை நேசிக்கிறார் என்பதை இங்கே பார்க்கிறோம். Though they are in the lukewarm condition, our Lord Jesus Christ take much care on them. பரிதாபமான வெதுவெதுப்பான ஒரு நிலைமையில் அவர்கள் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அவர்கள் மீது அதிக கரிசனம் எடுத்து பரிவு காட்டுகிறார். Our Lord cares the Laodicean church. நம்முடைய ஆண்டவர் லவோதிக்கேயா திருச்சபையின் நலனில் அக்கறையாய் இருக்கிறார். Our Lord advises them to receive the gold from our Lord Jesus Christ. லவோதிக்கேயா திருச்சபையார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பொன்னை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். To cover their nakedness, our Lord advises them to receive the white garments. அவர்கள் நிர்வாணத்தை மூடி மறைப்பதற்கு தம்மிடமிருந்து அவர்கள் வெண்வஸ்திரங்களை வாங்கிக் கொள்ளும்படி கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். To receive the clear vision, our Lord advises them to receive the eye salve from our Lord. தெளிவான பார்வை உடையவர்களாய் இருக்கும்படி கண்களுக்கு கலிக்கம் பெற ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். Beloved, in these last days, we should come out of our pride and arrogance, and we should receive our things from our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நம்முடைய முரட்டாட்டமான ஆணவ பெருமையிலிருந்து நாம் வெளியே வந்து எதெல்லாம் குறைவாக இருக்கிறோமோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். Please see the 20th verse. 20ஆம் வசனத்தை பாருங்கள். Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come in to him and dine with him and he with me. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். In these last days, at any moment, our Lord Jesus Christ will come and knock the door. இந்த கடைசி நாட்களில் எச்சன பொழுதிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து
கதவை தட்டக்கூடும். That time we should open the door. அந்நேரத்தில் நாம் கதவை திறந்தாக வேண்டும். We should prepare for that moment. அந்த சனப்பொழுதுக்கு உகந்தவர்களாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். See the 21st verse. 21ஆம் வசனத்தை கவனியுங்கள். To him who overcomes I will grant to sit with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். Here we see our Lord Jesus Christ promises the overcomers from the Laodicean church they will enthrone with our Lord Jesus Christ. லவோதிக்கேயா திருச்சபைக்குள் இருந்தும் கூட ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தம்மோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும் கிருபையை அருள் செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுக்கிறதை இங்கே பார்க்கிறோமே. They will rule with our Lord Jesus Christ for 1000 years. 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் அரசாளுவார்கள். We should not underestimate the Laodicean church. லவோதிக்கேயா திருச்சபையை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. We should not despise the lukewarm churches. வெதுவெதுப்பான திருச்சபையை நாம் உதாசீனம் செய்து விடக்கூடாது. One day they will rule with our Lord Jesus Christ. நாள் ஒன்றில் அவர்கள் நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோடு கூட அரசாளுவார்கள். They will reign with our Lord Jesus Christ. அவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள். The Laodicean church should give room for our Lord Jesus Christ. லவோதிக்கேயா நிலைமையில் இருக்கும் திருச்சபையார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க வேண்டும். They should repent always. எப்போதும் அவர்கள் மனம் திரும்பின நிலையில் இருக்க வேண்டும். They should be corrected by the Holy Spirit every time. ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் திருத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Holy Spirit will convict the sins. பரிசுத்த ஆவியானவர் பாவங்களை கண்டித்து உணர்த்துவார். Holy Spirit will teach the righteousness. பரிசுத்த ஆவியானவர் நீதியை போதிப்பார். Holy Spirit will reveal our Lord's coming. பரிசுத்த ஆவியானவர் நம் ஆண்டவர் இயேசுவின் வருகையை வெளிப்படுத்துவார். Please see the 22nd verse. 22ஆம் வசனத்தை தயவாய் பாருங்கள். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். We have to hear the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு நாம் கவனமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். If we prepare for our Lord's coming, we should hear the voice of the Holy Spirit. ஆண்டவர் இயேசுவானவரின் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கருத்தோடு கவனித்து கேட்க வேண்டும். We must be anointed by the Holy Spirit and must be guided by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாகவும் ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். We must give the first priority to the Holy Spirit in the churches. சபைகளுக்குள்ளே முதல் தரமான முன்னுரிமையை பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுக்க வேண்டும். In these last days we must be led by the Holy Spirit. இந்த கடைசி நாட்களில் நாம் பரிசுத்த ஆவியானவரால் தான் நடத்தப்பட வேண்டும். We conclude this session with a prayer. இந்த நாளின் நிகழ்ச்சியை ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். Heavenly Father, we thank you for our Lord's coming. பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவானவரின் வருகைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Send our King Jesus Christ quickly. எங்கள் மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவரை சீக்கிரமாக அனுப்பி வையும். Father God, empower us with the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. பிதாவாகிய தேவனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை அடைகிற, சொப்பனங்களை காண்கிற வல்லமையான வரங்களால் எங்களை அதிகாரப்படுத்தும். Father God, anoint us mightily. பிதாவாகிய தேவனே, எங்களை வல்லமையாக அபிஷேகம் பண்ணும். We must be led by the Holy Spirit. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட வேண்டுமே. Maranatha. மாரநாதா, Our Lord Jesus Christ, come quickly. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே சீக்கிரமாய் வாரும். We pray in the mighty, powerful, awesome name of Jesus Christ. மகா வல்லமை நிறைந்த மகத்துவமான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவரின் இன்ப திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Beloved, we thank you for watching this program. பிரியமானவர்களே, இந்நாளின் நிகழ்ச்சியை பார்த்தமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். Don't forget to watch this program same day, same time next week. அடுத்த வாரம் மீண்டும் இதே நாள் இதே நேரம் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை காண மறந்து விடாதீர்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.